எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே என்ட்ரியை விட எக்ஸிட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பங்களால பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அதுக்கான டோரும் தெரிஞ்சிருச்சு. உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷத்தை எடுக்கிறீங்க. தங்கம், வைரம், காசு, வைடீரியம், அது இதுன்னு எக்கச்சக்கமான ஒரு பரிசுகள் நிறைஞ்சிருக்கு. அதை போயிட்டு எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிட்டீங்க. ஆனா வெளியில வரதுக்கான ஒரு வழி தெரியல அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பிரயோஜனம்? சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இருக்கிற டைம்ல இன்னும் நிறைய பணத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய பணம் நீங்க எடுத்துட்டே இருக்கீங்க. மூட்டை சின்னதா இருக்கிறது இன்னும் பெரிய மூட்டையாயிடுச்சு. இருந்தும் என்ன பிரயோஜனம்? இன்னமும் உங்களுக்கு எங்க வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியே தெரியல. அப்போ அது வேஸ்ட் தானே. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ட்ரியை விட எக்ஸிட் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயம் தான். நமக்கு ஃபியூச்சர்ல நல்லபடியான ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்பதான் அது வெளியில எடுக்க போறோம்? என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? பட் சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டுப்பா, இதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், லம்சமா பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஒரு 15 வருஷத்துக்கு அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு சில பேர் இருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு பார்த்தா திடீர்னு 10% மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எப்போ நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ இந்த வீடியோல ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்போ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோல நான் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்போ செல் பண்றது, எப்போ விற்கிறது, எப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நம்ம வெளியில வருது அப்படிங்கிறது தான் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கான ஒரு ஆன்சரா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 1 பாயிண்டா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ். சோ பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் நான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பல விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா? சோ பாஸ்ட் இயர்ஸ்ல வந்து அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட், போர்ட்ஃபோலியோவை பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்ப்போம், எக்ஸிட் லோட் ரேஷியோ பார்ப்போம், ஆல்பா, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்து நமக்கு அது ஆப்டா இருக்கணும், இந்த ஃபண்டின் மூலமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? இதுதான் என்ட்ரி. சோ என்ட்ரி பாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் எக்ஸிட் பாயிண்ட்ல தான் ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஒரு லாஸ்ட் 2 மாசம் 1 மாசமா நெகட்டிவ்லயே போயிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னும் கம்மியா போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்னோட மியூச்சுவல் ஃபண்டோட நிலைமை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன நினைப்போம்? பேசாம இப்பவே நம்ம பணத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு 4 குவார்ட்டர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இந்த கம்பெனி இப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கா, ஓகே நெகட்டிவா இருக்கா, நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 குவார்ட்டர் வரைக்கும் நீங்க செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 குவார்ட்டர்லையும் அந்த ஒரு ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகல அப்படின்னா அந்த ஃபண்டினுடைய ஃபண்ட் மேனேஜர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? சரி, இந்த ஃபண்டை இன்னும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அவர் செக் பண்ணுவார். ஸோ அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஃபண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல எக்ஸிட் ஆகுறது தான் கரெக்டான பாயிண்ட் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன். பட் எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இப்போ 2 குவார்ட்டரா ஓகே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் ட்ரை பண்ணுவாரு. இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு நல்லா யோசிச்சு அந்த ஃபண்டை ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டா எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கான வேலைப்பாடுகளை அவர் ஈடுபடுவார். ஸோ அப்படி இருந்துமே அவர் ட்ரை பண்ணியும் 4 குவார்ட்டரா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, ரிட்டர்ன்ஸே கிடைக்கல, ரொம்ப லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை விட்டு எக்ஸிட் ஆயிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய முதல் தப்பு என்னன்னா ஒரு டைம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அப்படியே மறந்துருது. மேபி நீங்க லம்சமா போட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க எஸ்ஐபியா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மாசம் நான் 2000 ரூபாயோ 1000 ரூபாயோ இல்ல 3000 ரூபாயோ நான் போட்டுட்டே இருக்கேன், 10 வருஷமா போட்டுட்டே இருக்கேன், எப்படியும் அந்த ஃபண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த எஸ்ஐபி என்னைக்கு டேட்ல நம்ம வந்து போடுறோமோ அன்னைக்கு மட்டும் செக் பண்றது. அது செக் கூட சில பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே 1000 rupees
பண்ணியாச்சா முடிஞ்சு, நெக்ஸ்ட் மாசம் எப்போ வருதோ அந்த மாசத்துக்கு மட்டும் அந்த காசை போடுறது. சில பேர் என்ன பண்றாங்க, ஆட்டோ டெபிட் கொடுத்துறாங்க. ஸோ அதை பத்தி செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கும்போது இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பணத்தை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்மளுடைய அந்த போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை செக்கே பண்றதில்ல, ரிவ்யூவே பண்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு ஃபண்ட் வந்து சுத்தமா நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகல, ரொம்ப கம்மியா இருக்குன்றது தெரியல. ஆனா நமக்கு மாசம் மாசம் காசு போட்டுட்டே இருக்கும், நம்ம காசுல நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. இதுவே நீங்க சரியான சமயத்துல ரிவ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஓகே இந்த ஃபண்ட் வந்து சரியா இல்ல, 4 குவார்டர் செக் பண்ணு என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க அப்பவே எக்ஸிட் பண்ணிட்டு வேற நல்ல பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நீங்க எப்பவுமே உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ நீங்க அப்படி ரிவ்யூ பண்ணாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகுன்றது சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயத்துல வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்டினுடைய 10 ரூபா 100 ரூபாயா மாறி இருக்கு, உங்களுடைய 10 ரூபா வெறும் 60 ரூபாயா தான் இருக்கு. அப்போ 40 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்போ என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சதுனாலதான் ரொம்ப அழகா அறிவா யோசிச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா தானே ஒர்க் ஆகும், அப்படியே போட்டுட்டு அப்படியே மறந்துடலாம் அப்படின்னு விட்டதுனால உங்களுக்கு 40 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நஷ்டம்லாம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு இதுதான் மியூச்சுவல் ஃபண்டா, இதுல எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு இப்பதான் தெரியுது, இப்படிலாம் வேற இருக்கா, ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் தெளிவா பண்ணணும்பா, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பயோல மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸை வந்து வாங்கி நீங்க தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, என் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்க சொன்னா, பக்கத்து வீட்டுக்கார சொன்னா, என் சொந்தக்கார சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா நீங்களே எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சரியா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிச்சயமா நிறைய லாபம் பார்க்கலாம் தானே. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போ நம்ம எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப். அதாவது நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தாச்சு, இவ்வளோ வருஷம் எஸ்ஐபி கட்டிக்கிட்டே இருக்கீங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றீங்க, இவ்வளோ நாளா உங்களோட பணத்தை மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, பட் இப்போ உங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாயா 200 ரூபா, 200 ரூபாயா 2000 ரூபா, 2000 ரூபாய் 20000 ரூபா மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். மாசம் மாசம் எஸ்ஐபி போட்டு ஹை ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஹை ரிட்டர்ன்ஸ் கையில பணம் வந்துருச்சு. இந்த பணத்தை என்ன பண்றது, சரியான முறையில் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்கீம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அதுல நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பணத்தை அப்படியே எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமா சேர்த்திருப்பாங்க, கண்ணு முடி கண்ணு திறக்கணும் ஏதோ ஒன்று ஆயிடும். வீண் செலவா இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸா கூட இருக்கலாம்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா SWP அந்த பிளான் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. லம்சமா ஒரு பணம் இருக்கு 1 கோடி ரூபாய், அல்ல 60% 40% ஆன்யூட்டின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த பணத்தை வந்து மாசம் மாசம் எனக்கு SWP வேணும் அப்படிங்கறத செட் பண்ணி அவங்க கரெக்டான ஒரு வழிமுறையில அவங்களுடைய பணத்தை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். நம்பர் 3, சேஃப்கார்ட். சேஃப்கார்ட்னா பாதுகாப்பு. மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் போறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வாங்க போறேன், ஒரு கார் வாங்க போறேன்னா, ஒரு வீடு வாங்க போறேன்னா, என்ன பர்பஸ்க்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2024 ஆகஸ்ட் மாசம், சரியா? 10 வருஷம் 2034 ஆகஸ்ட் மாசத்துல நான் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கும். சோ நீங்க சரியான முறையில ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல விதமான ப்ராஃபிட்ஸ் தான் அது கொடுத்துட்டு இருக்குது. சோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2024 ஆகஸ்ட்ல இருந்து 2034 ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், 2034 ஆகஸ்ட் நம்மளோட பணத்தை வித்ட்ரா பண்ணி நமக்கு தேவையான செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய பணம் மெச்சூர் ஆகுதுல, அதாவது நீங்க 10 வருஷம் லிமிட் போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த லாஸ்ட் வருஷம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை எடுத்து சேஃபான ஒரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டு வச்சிருங்க. டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. நீங்க ஹைபிரிட்ல போட்டு வைக்கலாம், இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வைக்கலாம். பட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது அதோட வாலட்டிலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சப்போஸ் இந்த கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன் 2034 வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, மார்க்கெட் 35% டவுன் ஆயிடுச்சு, எல்லா காசும் போச்சுன்னு அவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, அவ்வளவு டவுனா இருக்க சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
பட் நம்ம கேஸ் அப்படி இல்லைங்க. 10 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு வந்தேன், லாஸ்ட் வருஷம் 30% நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நான் எங்க போறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ எப்பவுமே ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணணும், நமக்கு எப்போ தேவையோ அதுல இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அந்த பணத்தை எடுத்து வேற சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிரிச்சு போடுறோம். அதுதான் முக்கியமான தேர்ட் பாயிண்ட். அந்த சமயத்தில் நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸிட் பண்ணிட்டு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளோட பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குமோ அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வெளியில வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்துல இருக்கணும், எப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வெளியில வரணும், எக்ஸிட் ஆகணும். என்ட்ரி எந்த அளவுக்கு ஈஸியோ எக்ஸிட் அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி சொல்ல போனா. ஸோ இந்த வீடியோவில் எப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சின்ன கம்மி டியூரேஷன் ஒரு 10-15 நிமிஷத்தில் அவ்வளோ பெருசாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சேனல் பயோவில் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. நம்ம தமிழ் லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் வேணா இங்கிலீஷில் இருக்குது, மித்த எந்த லாங்குவேஜஸில் வேணுமோ ஒரு 5-6 லாங்குவேஜ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றின தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் எங்கள் டீம் உங்களை கோஆர்டினேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்போதும் போல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கே நீங்கள் தெரியப்படுத்தணும் நல்லா இருக்கு யுவராணி அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கே ஷேர் பண்ண முடியாதுல்ல, பிகாஸ் நான் யார் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.